கழுத்து பகுதியை கட் பண்ணி விட்டுக்காங்க. வலது பக்கம் இடது பக்கம் சேர்த்து தைச்சி விட்ருக்கோம். அதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த பீஸை கொஞ்சம் கழுத்து பகுதியை இழுத்து விட்டுட்டு 1/4 இன்ச்சு வடிவத்தில் தைச்சிக்காங்க. தைச்சிட்டு தையல் வந்து லைனிங்கோட எண்டு பகுதியில் தான் வரணும். லைனிங் தான் ப்ளவுஸோட அளவு. ப்ளவுஸ் பிட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது அளவுக்கு வெட்டி விட்ருப்போம். ஏன்னா கம்மியாகிடக்கூடாதுங்கிறத அளவு லைனிங்கை விட ஜாஸ்தியாக கட் பண்ணி விட்ருப்போம். வெட்டிட்டு டாட் போடணும். 1 இன்ச்சு 2.5 இன்ச்சு அளவுக்கு ஃபஸ்ட்டு டாட்டு போடுறேன். செகண்ட் டாட் வந்து 1/2 இன்ச்சு 2.5க்கு போடுறேன். இந்த ப்ளவுஸோட கஸ்டமரோட ப்ளவுஸோட அளவு அதான் நான் அளந்து வச்சுக்கிட்டேன். இது 3வது டாட்டு. 1/4 இன்ச்சிலேருந்து வந்து கீழே முக்கு வடிவம் பிடிச்சிருக்கையிலேருந்து 1.5 இன்ச்சு மேலே போட்டிருக்கேன். ப்ளவுஸ் வச்சு கீழே உள்ள டாட்டை அளந்துக்கிட்டேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. அதே போல் அடுத்த பகுதியும் அதே போல் கழுத்தை திருப்பிக்காங்க, பதிச்சிக்காங்க, டாட் போட்டுக்காங்க. நாங்கள் தையல் கிளாஸ் எடுக்கிறோம், ஆன்லைன் கிளாஸ் எடுப்போம். நீங்கள் எங்கள் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பட்டி பீஸ் ப்ளவுஸோட அளவு அளந்து கழுத்து பகுதியும் அக்குள் பகுதியும் ப்ளவுஸில் அளந்துட்டு டாட் பக்கத்தை அளந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு இதில் டாட் போட்டு வச்சுருக்கதையும் பட்டியும் ஜாயின் பண்ணி அடிக்கிறோம். இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஏன்னா இது கஷ்டம் இல்லாமல் தைக்கிறதுக்கு. இன்னும் பட்டி வெளியே தெரியாமல் தைக்கிற மெத்தட் எல்லாமே இருக்குது என்கிட்ட. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக கற்றுக்கிறது எப்படி புதுசாக டெய்லரிங் படிக்கிறவங்க எங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு ஈஸியாக இருக்கிற முறையில் தான் நாங்கள் தைச்சிக்கிறோம். இனி வலது பக்கம் இடது பக்கம் பட்டி வச்சு தைச்சிருக்க பீஸு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ தைச்சா பட்டியிலேருந்து ஃப்ரண்ட் பீஸ் வரை கரெக்டாக இருக்குது. இனி ஓப்பன் பீஸ் தைக்கணும். ஓப்பன் பீஸுன்னா ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த உயரமும் கழுத்து உயரம் நம்ம ப்ளவுஸோட பீஸ் உயரமும் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அது பிறகு வந்து கொளுத்து பீஸுக்கு வந்து 2.5 இன்ச்சு அகலம் பீஸ் எடுத்துக்காங்க. நம்ம ப்ளவுஸ் பீட் அளவை விட 1 இன்ச்சு ஜாஸ்தியாக விடணும். கொளுத்து பக்கத்தில் கீழே 1/2 இன்ச்சிலேருந்து மேலே 1/2 இன்ச்சு வரைக்கும் துணி எக்ஸ்ட்ரா நிற்கணும். அப்படி வரும்படியாக தைச்சிக்காங்க. தைச்சிட்டு சைடு கட் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கமாக உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு 1/2 இன்ச்சு ஒரு தையல் போட்டு முடிச்சிக்கோங்க. மேல் பக்கமாக தைச்சிக்கோங்க. உங்களுக்கு தையலோட டவுட்டு எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் க்ளியர் பண்ணுவேன். தைச்சிக்கிட்டு அடுத்த பக்கமும் தைச்சா பதிவாயிரும். இனி அடுத்த அளவே பீஸ் வைக்கிறதுக்கு 3.5 இன்ச்சு அகல பீஸ் வேணும். 3.5 இன்ச்சு அகல பீஸ் எடுத்து அதை ஃபஸ்ட் 1/2 இன்ச்சில் தையல் போட்டுட்டு அப்புறமும் அதே போல் இங்கே வி பீஸோட ஃபஸ்ட்டு எண்டும் லாஸ்ட் எண்டும் சேர்ந்து 1/2 இன்ச்சு நிற்கும்படியாக வச்சு பீஸ் வச்சு தைக்கணும். வச்சு தைச்சிட்டு மடித்து விட்டுட்டு வி வச்சு விட்றேன். எனக்கு வந்து மேக்ஸிமம் இந்த இதை அளந்து பார்க்கும்போது ஒரு 1.5 இன்ச்சு கேப்புக்குள்ளே ஒவ்வொரு வி வருது. அதை கணக்கு பண்ணி நான் அடிச்சு விட்றேன். நீங்களும் அதே போல் அளந்துக்காங்க. ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு அளந்துட்டு அதை அடிச்சு விடுங்க. அடிச்சுட்டு என்றைக்குமே வி வச்சப்புறம் சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த வி ஒரு கழுத்து மாட்டும்போது ரொம்ப இதாட்டு விலகி வராது. இப்போ முன்பக்க பீஸ் ஓகே ஆயிடுச்சு. இனி ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஜாயின் பண்ணணும்.
அது ஜாயின் பண்ணுறது எப்படின்னா ஷோல்ட்ரு முன்பக்கம் கழுத்தும் பின்பக்க கழுத்தையும் சரியாக வச்சு கழுத்து பகுதியிலேருந்து கை பகுதியிலேருந்து கழுத்து பகுதிக்கு வரக்கூடிய பக்கம் வரைக்கும் அரை இன்ச்சில் தைச்சிக்கங்க. ப்ளவுஸ் நிறைய பேருக்கு விரிஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்களோ அதுக்காக என்ன பண்ணணும்னா கழுத்து பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையல் உள் பக்கமாக குளிச்சு போட்டுட்டு ஷோல்டர் பக்கத்தை அந்த தையல் வழியாக நேராக அடிச்சுக்காங்க. அப்படின்னாக்கி அது எக்ஸ்ட்ரா தெரியாது. அதே போல் 2 பக்கமும் அடிச்சுக்காங்க. அடிச்சுட்டு அக்குள் பீஸும் கழுத்து பீஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணி வடிவம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். சிலம்பல் இருந்தால் நூல் எதுவும் வேஸ்ட்டு பகுதியாக இருந்தால் கட் பண்ணி விட்டுருணும். அப்போ ஒரு சிலம்பல் இருந்தால் கூட அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ப்ளவுஸோட ஷோல்டரையும் நம்ம தைச்சி வச்சுருக்கிற ஷோல்டரையும் சேர்த்து அளந்துக்கணும். கழுத்து பகுதியும் அளந்துக்கணும், ஷோல்டரையும் அளந்துக்கணும். ஷோல்டர் அளந்துட்டு கைப்பகுதி எடுத்து ஜாயின் பண்ண பார்க்கணும். கழுத்து அளந்தாச்சா, இனி ஷோல்டர் பக்கம் அளந்து அரை இன்ச்சில் தனி நிற்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கைப்பகுதி எடுத்து ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ணும்போது என்றைக்குமே சென்டர் பகுதியிலேருந்து பண்ணுங்கள். ஜாயின் பண்ணும்போது அரை இன்ச்சு தையல் விடுங்க. ஏன்னா தையல் கம்மியாக விட்டு அந்த ப்ளவுஸ் நல்லா இருக்காது. நம்ம டைட்டாக போடும்போது ப்ளவுஸ் உருவி வந்துடும். அதனால் அரை இன்ச்சு தையல் கம்ப்ளீட்டாக நீங்கள் போட்டால் தான் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சு கரெக்டாக வரும். அக்கோல் பீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஆரம்பிக்குமோ அந்த இடத்துல தான் கை ஜாயிண்டிங் முடியணும். அடுத்த வலது பக்கம் முடிஞ்சு இடது பக்கம் செய்யணும். ஜாயின் என்றைக்குமே தையல் தைக்கும்போது நமக்கு பிடிச்ச எதையாவது கேட்டுக்கோங்க. ஒரு இசை பாட்டு ஏதாவது கேட்டுக்கோங்க. அப்போனா நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். என்றைக்குமே எதுவுமே கேட்காம மைண்டை அப்படியே வச்சுட்டு வீட்டில் உள்ள பிரச்சனைகளை மண்டையில் ஏற்றிட்டு அப்படியெல்லாம் இருந்தோடனே நமக்கு தையல் வராது. எந்த ஒரு வேலையுமே அப்படி தான். வேலை செய்யும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம ப்ராப்ளங்களை மறந்துடணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு துணி தைக்கும்போது நம்ம அந்த ட்ரெஸ் எப்படி தைச்சா எப்படி வரும், என்னென்னு தைச்சா நல்லாயிருக்குங்கிற கற்பனைத்திறத்தோடு தான் நம்ம என்ன செய்யணும், அந்த ட்ரெஸ்ஸை பண்ணணும். அப்புறம் நிறைய பேர் கை ஜாயின் பண்ணும்போது ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் வீட்டில் தைக்கிறவங்களாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கி இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்ல பக்கத்தையே நம்ம ப்ளவுஸோட அளவை குறிச்சிட்டு ஒரு 1.5 இன்ச்சு வெளியே விட்டுட்டு அரை இன்ச்சு சைடில் விட்டு அடித்தாலே போதும். அடிச்சுட்டு உள் பக்கமாக எடுத்து அந்த அரை இன்ச்சையும் உள்ளே வரும்படியாக ஒரு கவர் போடுங்க. கவர் பண்ணால் அது இதாயிரும். சரியா பார்த்துட்டிங்களா? இப்போ நல்லா இருந்திருக்குதா? இதே போல் ஓவர்லாக் நம்ம